இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே. கடந்த வாரங்கள்ல நாம கற்றலில் குறைபாடு உள்ள இந்த குழந்தைகளை பற்றி நம்ம நிறைய பேசணும். இந்த கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் கற்றலில் எந்த அளவிற்கு அவர்கள் பெரிய இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளியை எப்படி நம்ம குறைக்கலாம், எந்தெந்த வகையில அவர்களை சரி செய்ய முடியும், அதுக்கான முறைகள் என்னென்ன, செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி பேச ஆரம்பிச்சோம். வந்திருந்த அந்த துறையில நிபுணத்துவம் வாய்ந்த அற்புதமான மனிதர்கள் அழகா நிறைய அனுபவங்களை பேசினாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம திரும்ப கேட்கணும்னா ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாமா? அது எப்படி, என்ன விதமான சவால்கள், அதை எப்படி நீங்க அதை டேக் ஆஃப் பண்றீங்க? நீங்க போய் கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் தான் நாங்க ஹெல்ப் பண்றது அங்க ரீச்சே ஆகும் சார். ஆனா ரீடிங் ரைட்டிங்ல டிஃபிகல்ட்டி இருக்கு. அதை ப்ரூவ் பண்றது தான் நாங்க ஐக்யூ அசஸ்மெண்ட்டே சொல்றோம். அது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா என் குழந்தை நல்லா இருக்கான், வந்ததே ரெடி ஆயிட்டாங்களா, கிளம்பிடலாங்களா. லேசினஸ் கிடையாது, இட்ஸ் a biological reason. நீங்க சொன்னீங்கன்னா தான் மத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்னலாம் பேசணுன்றதை நம்ம திரும்பியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தொடர்ந்து இப்போ நம்ம நிறைய பேச போறோம். வாங்க. ஸோ எங்க ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு ஒரு டீச்சர். இனிஷியலா வரும்போது அவன் 1 to 1 தான் டீச் பண்ணுவோம். கொஞ்சம் 2 letter 3 letter வேர்ட்ஸ் பேச ஆரம்பிச்ச பிறகுதான், வாசிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவனை குரூப்லேயே சேர்த்துவோம். அதுவும் மேக்சிமம் 4 பேர் தான். ஸோ இப்போ எங்க கிட்ட இருக்கிற 40 குழந்தைகளுக்கு 10 டீச்சர் இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற மெயின் டீச்சர்ஸ், மற்றவங்கள அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க சார். ஸோ இந்த ரேஷியோல தான் அவங்களை டீச் பண்ணணும். அப்ப 40 குழந்தைங்கள்ல ஒண்ணுமே நடக்க முடியும். ஆமா ஆமா, அது ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே அக்கறாகாது, அட்டென்ஷன் இருக்காது, கவனிக்க மாட்டான், ஏன்னா ஒண்ணுமே தெரியாது, புரியாது. சோ டே ட்ரீமிங் இல்ல விண்டோல அந்த 4 பேருக்கு வாட்சிங் இந்த மாதிரி தான் இருக்கு. காமனா டீச் பண்ண முடியாது சார். ஒருத்தனுக்கு நாங்க 1 to 1 டீச் பண்ணும்போது 3 மொத்த 3 பேர் வேற ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருப்போம், அதை பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு முடிச்சானா அப்புறம் அடுத்தது இப்படிதான் டீச் பண்ண வேண்டியது. அப்ப ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு இண்டிவிஜுவலா நீங்க பார்த்து அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த கற்பித்தல் முறை இருக்கு. சோ இப்ப நம்ம அதை பார்க்கலாம். ஆமா, கற்பித்தல் முறை எப்படின்றத நம்ம நீங்க எங்களுக்கு செஞ்சு காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மேபி இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு, அந்த நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா ஒருவேளை இப்ப நம்ம பேசின விஷயத்துல இருந்து நிறைய பெற்றோர்களுக்கு சொல்ல முடியாம அது என்னடா அப்படின்ற மாதிரி தடுமாறிட்டு இருப்பாங்க. மேபி இது அவங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லையா, அவங்க எங்க கிட்ட வரும்பொழுதே ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் வியூவோட வருவாங்க. ஸோ இவ்வளவுதான் நாங்க அசஸ்மெண்ட் பண்ண போறோம், இப்படிதான் டீச் பண்ண போறோம் தெரிஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். இப்போ ரெகுலர் ஸ்கூல் செட்டப்ல பாத்தீங்க, இவங்களது ஃபுல்லி தெரபி செட்டப் அப்படிங்கும் போது உங்களோட இது. இப்போ நாங்க ரெகுலர் ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டரா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் அப்படிங்கும் போது ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவோம். அது ஒரு இண்டக்ஷன் மீட்டிங் மாதிரி, டீச்சர்ஸ்க்கு தனியா மீட்டிங் கண்டக்ட் பண்ணி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் தான் இஷ்யூவா இருக்கலாம், இப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணணும், வாட் வில் வி டூ அப்படிங்கறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அந்த புரிதலை டீச்சர்ஸ்க்கு கொண்டு வருவோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு லேர்னிங் டிசபிலிட்டி பத்தியோ ஒரு ஏஎஸ்டி பத்தியோ ஆட்டிசம் பத்தியோ ஒரு கிளியர் பிக்சர் இருக்காது. அப்படிங்கறதுனால ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ற ப்ராசஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு கொடுப்போம். இதெல்லாம் தான் மேக்ஸிமம் ஸ்கூல் ஏரியாஸ்ல குழந்தைங்களுக்கு டிசபிலிட்டிஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். பேரண்ட் ஒர்க் ஷாப்லயும் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் கூடவே இந்த இஷ்யூஸ் இல்லாம சொல்லுவோம். உங்களுக்கு இதெல்லாம் கன்சர்ன், இதெல்லாம் ரெட் அலார்மிங் பிளாகா இருந்துச்சுன்னா நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்ட்டு. ஆல்டுகெதர் ஒரு ஸ்கூல் செட்டப்ல ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படிங்கிறவங்க எப்படி அப்படின்னா ஒரு சாப்பாடுல இருக்க ஒரு உப்பு பிஞ்ச் மாதிரி, எவ்வளவுதான் நீங்க டேஸ்டியா சமைச்சிட்டு அதுல ஒரு டிராப் உப்பு போடலனாலும் அந்த கரெக்டான அந்த ஃபுல்ஃபில்டா கிடைக்காது இல்லைங்களா. கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்கூல்ல இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த டீச்சர்ஸையும் பேரண்ட்ஸையும் எஜுகேட் பண்ணிட்டு என்னெல்லாம் மினிமல் கேப்ஸ் இருக்கோ அதை அந்த இடத்துல பேட்ச் பண்றதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் எந்த பள்ளியில இருக்கீங்க? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிரைவேட்ல இருக்கீங்க. சோ பிரைவேட் ஸ்கூல்ல அவங்க ஒரு செட்டப் இருக்கு இல்லையா, அவங்க எப்பயுமே ஒரு செல் இருக்கு. சோ வி வர்க் கவுன்சிலிங் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. பட் இது இது ஒரு மைனாரிட்டின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க சொல்ற விஷயம் மைனாரிட்டி சில்ட்ரன். பட் மெஜாரிட்டி சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு ஆர் கவர்மெண்ட் எய்டட் சைடில் அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு நிலைமை. இப்போ அங்கே யார் அந்த ரோல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த டீச்சர்ஸ் தான்.
ஆனா அந்த டீச்சர்ஸ் எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குதா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. பட் அதை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா அது ஒரு பெரிய இஷ்யூ பேஸ்டா போயிடும். அது ஒரு மாதிரி இன்னும் மேபி நம்ம எபிசோடு வந்து 10-15 எபிசோட கூட போகலாம். அவங்க சொன்ன பாயிண்ட் 2-3 திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிற அவேர்னஸ். டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பா அவேர்னஸ் கொடுக்கணும். பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இப்போ தே ஹேவ் ஸ்பெஷல் எஜுகேட்டர். இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல கம்பல்சரி ஸ்பெஷல் எஜுகேட்டர் கண்டிப்பா வைக்கணும், கவுன்சிலர் கண்டிப்பா கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கண்டிப்பா ஏதாவது ட்ரெயின்ட் பர்சன் இருக்காங்க. இதுல எங்களோட சைட் ஆஸ் அ டாக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இங்க கோயம்புத்தூர் இதுலயும் ஆல் ஓவர் கூட எனக்கு தெரிஞ்சு தேர் டூயிங் ஒர்க் ஷாப்ஸ் டு ஹெல்ப் டீச்சர்ஸ், டாக்டர்ஸ். எங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம்னு எங்களுக்கு நிறைய டாக்டர்ஸ்க்கு அது ப்ராப்ளம்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ குழந்தைங்களுக்கு டாக்டர் கிட்ட தான் போவாங்க. குழந்தை டாக்டர் கிட்ட போயிட்டு குழந்தை டாக்டர் இருமல் சளி இருக்குங்க, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வயிறு வலின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அப்போ டாக்டர்ஸ் அது யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ எங்களுக்கும் அது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, தட் இஸ் டேம் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சில ஒர்க் ஷாப்ஸோ சில ப்ரோக்ராம்ஸ் வச்சுட்டே தான் இருக்காங்க. ஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வி ஹேவ் ஃபியூ டாக்டர்ஸ். சில டாக்டர்ஸ்ங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை ஒரு இதா எடுத்துட்டு எல்லா டீச்சர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஒரு டாக்டர் சைட்ல இருந்து, டீச்சர் சைட்ல இருந்து, பேரண்ட் சைட்ல இருந்து வந்தாதான் இட் இஸ் அ ட்ரையாட். அப்போதான் சைல்டோட பெஸ்ட் நம்ம கொண்டு வர முடியும். முதல்ல அந்த குழந்தையினுடைய அந்த நுண்ணறிவு திறனை, அந்த ஐக்யூ, அந்த டெஸ்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வேர்ட் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐக்யூ டெஸ்ட்னு சொல்லுவாங்க, நுண்ணறிவு சோதனை. அதை வந்து எப்படி செய்யறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, என்னென்னலாம் செயல்பாடுகள் இருக்குது அப்படின்றத பத்தி பேச போறாரு. இதுல இன்னும் ரொம்ப நீங்க கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாருமே செய்யவே முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஐக்யூ டெஸ்ட் தானே, அதென்ன ஃபார்முலா பை டிவைடட் பை 100 அப்படிலாம் போட்டு உங்கள் வயது அந்த வயதுன்னு போட்டுலாம் நம்ம யூடியூப்ல பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்து செய்ய முடியாது. சிறப்பான முறையில வந்து இந்த நுண்ணறிவு சோதனை செய்வதற்கென்று இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். யார் அது? மருத்துவமனை சார்ந்த உளவியலாளர். இவர் தான் அதை வந்து கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க நிறைய நினைக்கலாம், சைக்காலஜிஸ்ட், சைக்காட்டிஸ்ட், நிறைய பதங்கள் இருக்குது, சொற்பதங்கள் இருக்கு. எல்லாரும் செய்ய முடியுமானா கிடையாது. இவர் தான் செய்ய முடியும். அந்த வகையில இன்றைக்கு நம்ம அமர்வுல இருக்கிற நம்மளுடைய சார் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சார் அவர்கள். ஸோ இப்போ அதை வந்து நமக்கு ஒரு செய்முறை எப்படி அதை செய்யலாம் அப்படின்றத நமக்கு இது அப்படி நேரடியாவே செஞ்சு காட்ட போறாரு. சொல்லுங்க சார். இந்த ஐக்யூ டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ வந்து டாக்டர்கிட்ட நீங்கள் உடம்பு சரியில்லைன்ட்டு போகிறீங்க. அங்கே வந்து டாக்டர் வந்து யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு நீங்கள் ஒரு லேபுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போய் உங்களுடைய அந்த பிளட் யூரின் கொடுத்து ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. ஸோ அதில் வந்து சில நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர் வந்து இது வந்து உங்களுக்கு ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா, இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே ஒரு எடுத்துக்காட்டாக தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த ஐக்யூ டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இந்த வந்து ஒரு 10 வயது பையன் எத்தனை வயதுக்குள்ள அவனுடைய மன வயது எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கணிச்சிடலாம். இதுக்கு வந்து உலக அளவில் வந்து எல்லாரும் வந்து அந்த சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அட்மினிஸ்டர் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல்ஸ் வந்து எங்களுக்குன்னு தனியாக ஒரு சைக்காலஜி கார்பரேஷன் இருக்குது, அங்கேருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து இந்தியாலையும் இது வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்திய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை நாங்கள் வந்து அட்மினிஸ்டர் பண்ணி அந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 வயது பையன் வந்து வர்றாரு, அவருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ ஐக்யூ டெஸ்ட்னா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன வெறும் வயிற்றோட வரதா சார், ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது வந்து இல்லைங்க, இது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் இல்லை. இது வந்து பையன் கூட நாங்கள் உட்கார்ந்து அவனோட ஆக்டிவிட்டி பேஸ்டு, இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து நாங்கள் அதிலிருந்து வர்ற அந்த டைமுக்குள்ள அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். இந்த நம்பர்ல இருந்து நாங்கள் வந்து அவங்களுடைய ஐக்யூ வந்து கணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெஸ்ட் தான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெஷ்லர் டெஸ்ட் அப்படிங்கிறது காமனாக நம்ம உலக அளவில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சப் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து 10 வந்து கம்பல்சரியாக நாங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட்டு தான் அது. இவ்வளவு நாங்கள் அது பண்ணுறதுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு சுருக்கமாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த மாதிரியான ஒரு பசில்ஸ் ஷீட். ஓகே, இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் மேலே வந்து ஒரு படம் இருக்கும். அதில் வந்து ஒரு பாகம் விட்டு போயிருக்கும். இந்த விட்டு போன பாகத்தினுடைய பதில்கள் வந்து கீழே ஒரு 6 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எது அவங்களுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லணும்.
ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு புரியறதுக்காக ஈஸியாக இருக்கும், அப்படியே போக போக வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இதில் வந்து டைம் இல்லை, எவ்வளோ இப்போ 36 ஷீட் இருக்குது, இந்த 36ல் வந்து ஒரு 10 வயது பையன் வந்து ஒரு 25 எடுத்துட்டாருன்னா அவர் வந்து ஆவரேஜ். ஸோ இதில் வந்து ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், எபோவ் ஆவரேஜ், ரொம்ப ஜீனியஸ்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிற டேட்டா படி இந்த 36 படங்களுக்கு இவர் வந்து ஒரு 27 எடுத்துட்டாரு அப்படின்னா நாங்கள் அந்த டேபிளில் வந்து வச்சு பார்ப்போம். ஓகே, 26க்கு இவருக்கு எவ்வளவு நம்ம ஐக்யூ கொடுக்கலாம் அப்படின்னா 90 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து 36 படங்கள் இருக்கும். இந்த 36 படத்தில் வந்து ஒரு 11 வயது பையன் வந்து ஒரு 27 மார்க் எடுக்கிறாரு. ஒரு பேஜுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், 27 எடுக்கிறாரு. அந்த 27க்கு எவ்வளவு மதிப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷ்னலி நேஷனல் லெவலில் பண்ண ரிசர்ச்சினுடைய ஒரு டேபிள். நாங்கள் அதை வச்சு இவருக்கு இந்த ஐக்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம், உறுதியாக சொல்லிடலாம். இது வந்து ஒரு டெஸ்ட் தான். இந்த ஐக்யூ டெஸ்ட்டுங்கும் போது பர்ஃபார்மன்ஸ், வெர்பல்னு 2 இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும், இந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் ஒரு பிளாக்ஸ் எல்லாம் கொடுப்போம். இது வந்து இந்த பிளாக்ஸினுடைய டிசைன், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வுட்டன் பிளாக்ஸ் இருக்கும். அந்த வுட்டன் பிளாக்ஸ் வந்து இந்த டிசைன் செஞ்சு காமிக்கணும். இவ்வளோ டைம்குள்ளே செஞ்சாருன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ், அதாவது பிக்சர் பேஸ்டாக இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதாவது மேலே வந்து 2 பொருள்கள் இருக்கும், கீழே 2 பொருள்கள் இருக்கும். இந்த 2க்கும் உள்ள காமனான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வார்த்தையை அவங்க சொல்லணும், டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இதில் எது 2 காமனான பொருள்கள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2மே ஃப்ரூட்ஸ். ஸோ சிமிலாரிட்டி வந்து அவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்மளுடைய வெர்பலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தெரியுது, ஒக்காபுலரின்னு சொல்லுவாங்க. ஒக்காபுலரின்னு என்ன, ஒரு வேர்டை சொல்லி அந்த வேர்டனுடைய அர்த்தத்தை சொல்லுவோம். இப்போ வந்து அம்ப்ரல்லா, இப்போ எல்லாருமே சொல்லுவோம் அம்ப்ரல்லா அம்ப்ரல்லா. அம்ப்ரல்லானா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அதை விளக்கம் சொல்லணும். இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் சன் ஆர் ரெயின் அப்படின்னு சொல்லி அது விளக்கம் சொல்லணும். ஹேட் அப்படிமா, ஹேட்டுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது ஹேட் தான் அப்படிமா. அப்படி இல்லை, அந்த ஆன்சர் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹேட்னா இது வந்து நம்ம தலையில் போட்டு நம்மளை வந்து சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லணும். ஸோ இது வந்து வொக்காபுலரி டெஸ்ட். அப்படி இந்த 10 டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வெர்பல்னு நம்மளுடைய மூளை பகுதியை 2ஆக பிரிச்சிருக்காங்க இல்லையா? அந்த வெர்பல்ங்கிறது வந்து இடது பக்கம் மூளையினுடைய வேலை, வலது பக்கம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வேலை. ஸோ இது 2ம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் டிசபிலிட்டி, டிஸ்லெக்சியா குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இது யூஸாக இருக்கும்னா, இப்போ ஐக்யூ வந்து இந்த டிஸ்லெக்சியாவுடைய டெஃபினேஷன் என்னன்னா நார்மல் ஐக்யூ 90க்கு மேலே இருந்தாதான் இருந்து அவங்களுக்கு வந்து எழுதுதல் வாசிப்பதில் சிரமம் இருந்தால் அவங்க வந்து டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். அதுக்காக தான் இந்த ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறோம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 70க்கும் கீழே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து டிசபிலிட்டி, அவங்களுக்கு வந்து மென்டல் ரிட்டார்டேஷன் அல்லது மூளை சார்ந்த குறைபாடுகள் ஏதாவது இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ரெமிடியல் டீச்சிங் ஆர் ரிஹாபிலிட்டேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து 80 எபோவ் ஆர் 90 அண்ட் எபோவ் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த டீச்சிங் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து 70 பிலோ இருந்ததுன்னா அவங்களுக்கு வேற விதமான அந்த ஸ்பெஷல் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணிடுவோம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் இது வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து இப்போ வந்து இனிமே வந்து படிக்கல சார், மறந்து போயிடுறான்ட்டு பேரண்ட்ஸ் வர்றாங்க. அப்போ எங்ககிட்ட வந்து அது ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட்டில் வந்து ரீட் பண்ண சொல்லுவோம். இத்தனை வார்த்தைகள் அவர் வந்து படிச்சுட்டாருன்னா அவர் வந்து அந்த இப்போ 10 வயது பையன் 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் வந்து ஒரு 70 வேர்ட்ஸ் அதில் படிக்கணும். பட் அவரால் வந்து 20 வேர்ட்ஸும் கூட படிக்க முடியல அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ 5th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து ஒரு 1st ஸ்டாண்டர்ட் ஆர் 2nd ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் அவரால் வந்து வாசிக்க முடியுது. அதே மாதிரி ஸ்பெல்லிங் டெஸ்ட் ஒன்று கொடுப்போம், அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்குன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு அந்த குழந்தைய வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஐக்யூ கண்டுபிடிச்சாச்சு, ரீடிங் ஸ்பெல்லிங் இந்த லெவலில் இருக்கிறாரு. அடுத்தது வந்து டீச்சிங் மெத்தட். ஸோ இந்த டீச்சிங் மெத்தட் தான் பற்றி நம்ம எங்களுடைய டீமில் காக்னிட்டிவ் டீமில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ப்ரீஃபாகவே சொன்னீங்க.
அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொன்னது வந்து, அதாவது இந்த 70% குழந்தைங்க, அதாவது சிறப்பு கவனம் தேவைப்படுகிற குழந்தைகள், ஸ்பெஷல் நீட் இருக்கிற குழந்தைங்க, அதுக்கு மேலே அதாவது 80-90%, அதாவது நார்மலான சைல்டு, ஆனால் கற்றலில் குறைபாடில் இருக்கிற அந்த குழந்தை, அது ரொம்ப கிளியராக சொன்னீங்க. ஏன்னா அதுவும் கொஞ்சம் மக்களுக்கு இன்னும் ரொம்ப ஆழமா அந்த 4 விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம். டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்றது ரீடிங் அண்ட் ரைட்டிங். ஸோ நமக்கு அது இங்கிலீஷ்ல இருக்கலாம், தமிழ்ல இருக்கலாம். ரீட் பண்ற ரைட் பண்ற டிஃபிகல்ட்டி. 2வது டிஸ்கால்குலியா, அது மேத்ஸ்ல மட்டும் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் டிஸ்கிராஃபியா, அதுல ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் தான் ப்ராப்ளம். அப்புறம் 4வது டிஸ்பிராக்சியா, அது மூவ்மெண்ட்ல, அது ஷூலேஸ் கட்டுறது, ஓடுறது, கரெக்டா எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி. ஸோ சில பேருக்கு 1ல மட்டும் பிரச்சனை இருக்கா, சில பேருக்கு 2 ஜாயிண்டா இருக்கலாம், சில பேருக்கு 3 ஜாயிண்டா கூட இருக்கலாம். ஸோ இந்த 4ங்கிறது நாங்க ஆல்ரெடி டீடைல்டா முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்ல பேசியிருக்கோம். பட் இதை நான் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ ஐக்யூங்கிறது நாங்க எதுக்கு பண்றோம்னா, உங்க குழந்தை நார்மலா இருக்குன்னு சொல்றதுக்காக தான். ஸோ அதனால பேரண்ட்ஸ் கண்டிப்பா பயப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட் சொல்றாங்க, சொல்லி இது நார்மலா இருக்கும் உங்க குழந்தை, அதனால நாங்க கொடுக்குற இந்த சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெஸ்ட் நாங்க பண்றோம். ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ அடுத்த நிலை, இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நுண்ணறிவை சோதிச்சிச்சு. இப்போ சோதனைக்கு அப்புறமா அடுத்தது என்ன நிலைங்க சார்? ஸோ இந்த 10 டெஸ்ட்டும் நாங்கள் முழுசாக பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிப்போர்ட்டை வந்து மேக் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேஜ் 5 பேஜஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து அவங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன், பேர், ஏஜ், என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து பிஹேவியரல் அப்சர்வேஷன், எங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த 2 மணி நேரம் அந்த குழந்தை வந்து எப்படி எங்ககிட்ட வந்து ஒரு கவனத்தோடு இருந்தார், அவர் ஏதாவது ஹைப்பர் ஆக்டிவாக இருந்தாரா, இல்லை ஓடிக்கிட்டே இருந்தாரா, பேச்சு எப்படி இருந்தது, நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவர் புரிந்துக்கிட்டாரா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்புறம் வந்து எங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட், அப்புறம் வெர்பல் ஐக்யூ அப்படின்னா இப்போ வந்து 80 இருக்குது. இப்போ பொதுவாக அந்த லேர்னிங் டிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா வெர்பல் ஐக்யூ கம்மியாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தட் மீன்ஸ் அவங்க வந்து எந்த, இப்போ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, வீட்டில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் நார்மலாக பண்ணுறான், ஆனால் அவனுக்கு வந்து வாசிக்கிறது எழுதுறதுலாம் ப்ராப்ளம். அப்போ இது வந்து நாங்கள் இது உறுதிப்படுத்துகிறோம், இவனுக்கு அந்த வெர்பல் ஐக்யூ கம்மியாக இருந்ததுன்னா அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஐக்யூ எவ்வளோ இருக்குது, அதில் வந்து 100 இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அந்த டேட்டாலாம் நாங்கள் வந்து நம்பர்ஸாக இருக்கும், அதோட எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கும். அப்புறம் அந்த ரீடிங் அண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும். அந்த ரீடிங் வந்து இப்போ 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன், இவன் வந்து என்னென்ன நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அந்த வார்த்தைகளை எப்படி வந்து அவன் வந்து மிஸ்ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்புகள் எப்படி இருந்தது. இப்போ வந்து பிஸ்கட்னு இருக்கும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது பிஸ்கியூட் அப்படின்னு படிப்பார். ஸோ அதை அப்படியே நாங்கள் வந்து வெர்பாட்டிமாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுமாதிரி ஸ்பெல்லிங் டெஸ்ட்டோட ரிப்போர்ட் இருக்கும். ஃபைனலாக எங்களுடைய அந்த கன்க்ளூஷனில் வந்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஐக்யூ இருக்குது, இந்த டிஸ்லெக்சியாவால் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஃபைனலாக வந்து எங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், இந்த குழந்தைக்கு வந்து பேரண்ட்ஸ் கவுன்சிலிங். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷனில் வந்து ஒரு கிராஃப் இருக்கும். இந்த கிராஃபில் வந்து நார்மல் ஐக்யூ இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்மளுடைய பாப்புலேஷன், ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க, அந்த பாப்புலேஷனில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லேயும் இருப்பாங்க. அப்புறம் ஹை ஐக்யூவில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, லோ ஐக்யூவில் இருக்கு. இப்போ ஸோ உங்கள் சைல்டு வந்து இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கிறார், ஸோ இவருக்கு வந்து ஆவரேஜ் ஐக்யூ இருக்குது, நார்மல். ஆனால் அந்த ரீடிங் ஸ்பெல்லிங்கில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெமிடியல் எஜுகேஷன். இந்த ரெமிடியல் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஒரு குழந்தைக்கு வந்து அந்த எழுத்துக்களை வந்து சொல்லவே தெரியல, உச்சரிக்கவே தெரியல, அந்த உச்சரிப்புகள் எப்படி சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்கள் டீமில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்க டீச் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் அது வந்து ரொம்ப நாட்கள், மாதக்கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு குழந்தை வந்து நாங்கள் வந்து டீச் பண்ணுறோம், இப்போ ஸ்கூல் மாதிரி 1 மந்தில் நாங்கள் அதை முடிச்சுட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட மாட்டோம். ஒரு குழந்தை வந்து அந்த 1 மந்தில் அது முடிக்கலைன்னா நாங்கள் மறுபடியும் அதுலேயே தான் இருப்போம். மறுபடியும் அந்த இண்டிவிஜுவல் எஜுகேஷன் பிளான்னு ஒன்று வச்சுருப்போம், IEP. அதிலிருந்து நாங்கள் அதை அச்சீவ் பண்ணாதான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும். ஸோ இந்த அசஸ்மெண்ட் சிஸ்டங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த ரிஹாபிலிட்டேஷன் பார்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேர்களே, நிறைய பேசிட்டு இருக்கிறோம், நிறைய கருத்துக்கள் வந்து இங்க அப்படியே நிறைய சொல்லப்பட்டுட்டே இருக்குது, நிறைய கேள்விகளும் எழுந்துட்டே இருக்குது. இதோட முடிஞ்சு போறது இல்லை, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரங்களையும் இதை பத்தி நிறைய பேச போறோம். அதனால நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தவறாம பாருங்க. இன்னும் உங்களுக்கு அதிகமான விஷயம், இந்த நிகழ்ச்சியை பற்றிய செய்திகளை வந்து உங்களுடைய நண்பர்களோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் பகிர்ந்துக்குங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆசிரியர்கள்,
அதுவும் இல்லாம இது மாதிரியான கற்றலில் குறைபாடு உள்ள குழந்தைகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, அல்லது நம்மளுடைய உறவினர்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லி இதை பார்க்க வைங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. நம்ம தொடர்ந்து வர வாரங்களை இன்னும் அதிகமா அதை பத்தி பேச போறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.